வெல்கம் டு கோவை குக்கரி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மோர் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேங்காய் ஒரு மூணு விரல்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு ஒரு 3 ஸ்பூன் வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அது கூட ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, அரிசி, ஒரு 1.5 பச்சை மிளகாய் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். கூட கொஞ்சோண்டு வர கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு 200 ml தயிரை எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி வச்சுட்டு தயிர் எடுத்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைய வேண்டாம், மிக்சிலையும் போட வேண்டாம். இந்த மாதிரி கையிலேயே கலக்குனிங்கனாவே போதும். நல்லா கொஞ்சம் திருன்னு இருந்தால் தான் மோர் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போது அதையும் பண்ணி வச்சிட்டோம். அடுத்தது நம்ம தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாம். சீரகம் கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம், வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், 3 வரமிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. நான் முதலே பூசணிக்காயை கட் பண்ணி தண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற வடிகட்டி. இப்போ பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கொஞ்சம் உளுந்து பருப்பு, எடுத்து வச்சுருக்கிற சீரகம், வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். கூட வரமிளகாய், பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இஞ்சியும் வெள்ளைப்பூண்டும், கூட கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். இஞ்சியும் கருவேப்பிலையும் கொஞ்சம் துருவின மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் இதில் பெருங்காயம் தான் மெயின். நல்லா வாசனைக்கும் இதுக்கும் கொஞ்சம் பெருங்காயம். நான் கட்டி பெருங்காயத்தை உடச்சி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். தூள் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்க, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கிளறிக்கலாம். கொஞ்சம் அது கொதிக்கிட்டு கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கூட அந்த மிக்சியில் கழுவி அந்த தண்ணியும் ஊற்றிட்டேன். கொஞ்சம் நேரம் ஆகட்டும். கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கலந்துக்கலாம். இது ஒரு கொதி வரட்டும். இப்போ இந்த மாதிரி இது நல்லா கல்யாண வீட்லையெல்லாம் செய்கிற மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது மோர் நம்ம மோரில் தயிர் கலந்து வச்சுருக்கணும்ல, அந்த தயிரை நம்ம இது ஒரு கொதி வந்த பிற்பாடு அதுக்கப்புறம் காயை சேர்த்துக்கிட்டு, காயும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கடைசியாக தான் சேர்த்துக்கணும். இல்லை ரொம்ப திரிஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போ ஓரளவுக்கு அந்த நம்ம கலந்து விட்டு கலவையும் ஓரளவுக்கு சூடாயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம பூசணிக்காய் வேக வச்சு வச்சுருக்கிறோமில்ல, அதை சேர்த்துக்கலாம். இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு அது ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கிற தயிரையும் உள்ளே சேர்த்துட்டு, நான் மண்பானை வச்சுருக்கிறதுனால அதோட சூடே இருக்கும். நல்லா ஓரளவுக்கு நுர கட்டி ஒரு பபிள் வந்தோடனே நான் ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் இந்த மண்பானையோட சூடு அதுவும் கரெக்டாக வரும், திரிஞ்சு வராமல். இப்போ நான் இது பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒரு கொதி வந்தோடனேவே நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அந்த கடைஞ்சி வச்சுருக்கிற தயிரை ஊற்றிக்கலாம். மிக்சியில் அடிக்க வேண்டாம், அது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப இதாயிரும். இந்த அளவுக்கு கையிலேயே நம்ம கலந்து விட்டுட்டோம்னாவே நல்லா கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கும், கொஞ்சம் உடஞ்சும் இருக்கும். இந்த சமயத்தில் நம்ம தயிர் சேர்த்துட்டோம். இப்போ இது நுரக்கட்டி வரும். உங்களுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே சேர்கிற மாதிரி சூடு ஈவனாக ஆயிரும், நல்லா கலந்து விட்டால் தான். இப்போ நுரக்கட்டி வரும். நுரக்கட்டி வரும்போது தான் அதோடய ஸ்டேஜு. மேலே கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா இது மண் பாத்திரம். நான் சொன்ன மாதிரி அது அந்த சூட்டுக்கே அது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம
கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் மேலே சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டோம். இதுக்கப்புறம் அது வந்து நுரக்கட்டி வரும். வந்த பிற்பாடு நம்ம கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு தரம் நுரக்கட்டி வந்தோடனேவே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு, ரொம்ப நல்லாவே இருக்கும். ரொம்ப தெரியாது. இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப விட்டால் தான் டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஏதாவது டவுட்டுன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ், நிறைய ஐட்டம்ஸ் வர்றதுக்கு எங்களோட வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். வந்துடுச்சு இந்த மாதிரி. இப்போது நுரக்கட்டி வரும்போது இந்த ஸ்டேஜ் பார்த்துக்கோங்க. நுரக்கட்டி வரும்போது ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறது எந்த பாத்திரம்னு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப கொதிக்கக்கூடாது எப்போவுமே இந்த மோர் குழம்பு வந்து, அப்புறம் டேஸ்ட்டு போயிடும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா நுரக்கட்டி வந்து சைடில் பபிள்ஸ் வருது பாருங்கள். இப்போ ஸ்லோ பண்ணிவிட்டேன் நான். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம மோர் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதோட சரி, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டால் கரெக்டாக மோர் குழம்பு ரெடி ஆயிடும். நன்றி, வணக்கம்.